வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தரின் முன் நின்று நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். சில காரியங்கள் நம்ம பார்வைக்கு ரொம்ப பெருசா தெரியும், நம்மை வளர்த்தினவர்களுடைய பார்வைக்கு ரொம்ப பெருசா தெரியும். சில ரிசல்ட்டுகளை பார்க்கும்போது, சில கடிதங்களை பார்க்கும்போது, சில நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்ம பார்வைக்கு ரொம்ப பெருசா, மலையை போல, ஐயோ இது இவ்வளோ பெருசா நிற்குதே, நான் இதுவரைக்கும் சந்திச்சதே இல்லையே, எங்க குடும்பத்தில் யாருமே இதை சந்திச்சது இல்லையே அப்படின்னு மிக பெரியதாய் பிரம்மாண்டமாய் தெரிகிற அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இந்த ஜெபத்தில் இருக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, இது ரொம்ப பெருசா இருக்குது, நான் எப்படி கடக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னுடைய பார்வைக்கு பெருசா இருக்கலாம், உன்னுடைய சிந்தைக்கு பெருசா இருக்கலாம், உன்னுடைய யோசனைக்கு பெருசா இருக்கலாம், உனக்கு கவுன்சிலிங் கொடுக்கிற நபர்கள் அதை பெருசா சொல்லலாம், ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், என் பார்வைக்கு அந்த காரியம் அற்ப காரியம், சுலபமான காரியம், அது ஒன்றும் பெருசு இல்லை, அதை உனக்காக நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்த போகிறோம். இந்த பலவீனம் கர்த்தர் பார்வைக்கு அற்ப காரியம், இந்த சூழ்நிலை கர்த்தர் பார்வைக்கு அற்ப காரியம், இந்த போராட்டம் கர்த்தர் பார்வைக்கு அற்ப காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்கிறது. அப்படின்னா நான் இன்றைக்கு செய்தியை இந்த இந்த நம்ம வாசித்த இந்த 14 வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்கிறது, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உங்களுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அப்படி என்றால் காற்று என்கிறது தண்ணீருக்கான ஒரு அடையாளம். தண்ணீர் வரும், தண்ணீர் நமக்கு கிடைக்கும் என்கிறதற்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா காற்று. மழை என்கிறது தண்ணி நமக்கு கிடைக்க போகிறது என்கிறதற்கு ஆதாரம். அப்படின்னா இந்த இடத்துல அடையாளமும் இல்லை, ஆதாரமும் இல்லை, ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் பள்ளத்தாக்கை தண்ணீரால நான் நிரப்ப பண்ணுவேன். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் அடையாளமும் இருக்காது, ஆதாரமும் இருக்காது, ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த சம்பவத்தில் ஒரு 3 காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். நம்பர் 1, முதலாவதாக அந்த வசனத்தினுடைய 14வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அதற்கு எலிசா, நான் யோசபாத்தின் முகத்தை பாராது இருந்தால் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவர்களுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்திலே முதல்ல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள போறது என்ன அப்படின்னா, இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம்,
அப்படின்னா அந்த இஸ்ரவேலுடைய ராஜாவுடைய பேர் என்ன? யோராம். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவர் சவுல் ராஜா. இந்த சவுல் ராஜாவுடைய நாட்களிலே 12 கோத்திரமும் ஒரே ராஜா இவர் அரசாண்டார்கள். ஒரு ராஜாவுடைய கையில தான் இந்த ராஜ்யபாரம் இருந்துச்சு. அதற்கு பிறகு தாவீது ராஜாவானா, அந்த தாவீது ராஜாவாகும் போது அந்த 12 கோத்திரத்தையும் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி சுத்தி இருக்கிற நிறைய பட்டணங்களை தேசங்களை பிடித்து அவருடைய எல்லையை அவங்க விரிவாக்கிட்டார். அந்த தாவீதுனுடைய கடின உழைப்பு, ஆண்டவரை அவன் தேடினது, கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனாலே அவன் போன இடத்துலெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் இருக்கிற நாடுகள் அவன் பக்கமாய் வந்ததுனால அப்படியே யூதா ஜனங்கள், எருசலேமின் ஜனங்கள் அப்படியே நல்ல விரிவாக படர ஆரம்பிச்சார்கள். இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாட்டை அந்த ராஜா பிடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்கள் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா அந்த வரி கட்டுவாங்க. அப்போ நம்முடைய கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த டாக்ஸ் தான் மிகப்பெரிய ஆதாரம். நம்ம கூட நிறைய பேர் இப்போ நிறைய பேர் கோவப்பட்டாங்க, நிறைய பேர் வார்த்தைகளால் பேசினாங்க. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தாங்க, டாக்ஸ் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் செய்கிற நாட்டுக்கு செய்கிற இந்த கடமைகளை செய்வதற்கு பணம் இல்லை அப்படின்னா ஜனங்களிடத்திலிருந்து இந்த வரியை வாங்கி அவங்க தங்களுடைய இந்த நாட்டுக்கு நல்ல காரியத்தை, ரோடு போடுறது, பில்டிங் கட்டுறது, காலேஜ் ஆரம்பிக்கிறது, இப்படிப்பட்ட காரியத்தை செய்வாங்க. அப்போ இந்த தாவீதுக்கு அவனுக்கு கஜானால நிறைய வந்துருச்சு. அவன் நிறைய காரியத்தை செய்தான். காரணம் என்ன அப்படின்னா, அவன் நிறைய நாடுகளை பிடிச்சதுனால அந்த நாடுகளிலே இருந்த நிறைய பேர் இவனுக்கு வரி கட்டுனதுனால பணம் நிறைய வந்ததுனால செய்தார். அதற்கு பிறகு சாலோமன் அவன் பக்கத்திலே கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்றார். இந்த சாலோமன் ராஜாவை அபிஷேகம் பண்ண போது அவருக்கு இந்த ஆர்கிடெக்ட் நாலேஜ் நிறைய இருந்துச்சு. பெரிய கட்டடை கலை நிபுணன் யார் அப்படின்னு கேட்டா இந்த சாலோமன் தான். சாலோமனை போல ஒரு ஞானி எதுவுமே இல்லை. இந்த ஹோட்டல்ல இருக்கிற வழிமுறைகள், சாப்பாடு வழிமுறைகள், பில்டிங் இப்படி தான் கட்டணும், நிறைய ஸ்ட்ரக்சரை உண்டு பண்ணது யார் அப்படின்னா இந்த சாலோமன் காலத்துல தேவாலயத்தை கட்டினதும் அவர் தான். அவருடைய ராஜ்யபாரத்தை இன்னும் கொஞ்சம் என்ன அப்படின்னா சகல நாடுகளும் பார்க்கிற அளவிற்கு ரொம்ப அழகா, நேர்த்தியா, அப்படியே கிளியரா, அப்படியே நேர்த்தியா கொண்டு வந்தார். ஆனா சாலோமனுக்கு இந்த பெண்கள் மேல ரொம்ப மோகம் அதிகமா இருந்துச்சு. அதனால ஒருத்தனுக்கு ஒரு மனைவி அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, எந்த அழகுள்ள பிள்ளைகளை பார்க்கும்போது இல்ல அவங்கள மனைவி ஆக்கி கொள்ளணும்னு ஆசைப்பட்டு நிறைய இந்த பொம்பளைங்களை கல்யாணம் பண்ணதுனால, அந்நிய நாட்டில் உள்ள பிள்ளைகளை எல்லாம் போய் பார்க்கும்போது கல்யாணம் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவரை விட்டு அவனுடைய இருதயத்தை அப்படியே திசை திருப்ப பண்ணிட்டாங்க. இல்ல நீங்க இன்னைக்கு என் கூட வரமாட்டீங்களா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டீங்களா, என் பிள்ளைக்கு பிறந்த நாள், என் சாமிக்கு முன்னாடி நான் நிற்கணும்ல, இங்கே இடத்துல கயிறு கட்டணும்ல அப்படின்னு நிறைய சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய இருதயத்தை வழி விலகி போய் ஆண்டவருக்கு நிறைய கோபமாச்சு. ஆண்டவர் தான் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார், ஆண்டவர் தான் அவனை பெருக பண்ணினார், அந்த ஞானத்தினால எல்லாத்தையும் செஞ்சுட்டான். ஆனால் இப்போ என்னன்னா கர்த்தருக்கு பிரியமா இல்லாததுனால அவங்க பிள்ளைகளையும் அவனால பிரியமா வளர்க்க முடியல. ஏன்னா கேட்பாங்கல்ல, நீ மட்டும் என்ன பெரிய யோக்கியமா, நீ இத்தனை பிள்ளைய கல்யாணம் பண்ணி இருக்கிற, எங்களை எப்படி கேட்கறது? அப்போ அவனுடைய மகன் எரோபயாம், இன்னொருத்தன் எரோபயாம் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இந்த எரோபயாம் என்கிறவன் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஜனங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவானவன். இந்த இந்த காரியம் எல்லாம் நடக்கும்போது, ராஜா இப்படி எல்லாம் பண்ணும்போது ஏன் இப்படி பண்றீங்க, பரிசுத்தமா வாழ வேண்டாமா, நம்முடைய ஆண்டவர் நல்லவர் என்று ஜனங்களுக்காக திறப்பில் நின்னவன் எரோபயாம். இந்த சாலோமோனுடைய பையன் ரெகோபயாம். இப்ப 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரையும் நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த பையன் சின்ன வயசுல இருந்து இப்போ அந்த மூப்பர்கள் எல்லாம் வருகிறார்கள். இல்லப்பா, உங்க அப்பா பக்கத்து நாட்டுல எல்லாம் வரி வாங்கினது மட்டும் இல்ல, நம்மையும் ரொம்ப வரி வாங்கிட்டாரு, எங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்குது, இதை கொஞ்சம் சுலபமாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த சாலோமோனுடைய மகன் என்ன சொன்னா அப்படின்னா, இல்ல இல்ல எங்க அப்பாவுடைய இடுப்பு என் சுண்டு விரல் மாதிரி, எங்க அப்பா உங்களை அப்படி கண்டிச்சாருன்னா நான் வித்தியாசமா உங்களை கண்டிச்சிருவேன், நான் அப்படியெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு தான் கூட வளர்ந்த சின்ன பசங்களுடைய ஆலோசனையை கேட்ட உடனே அது வரைக்கும் ஒன்னா இருந்த 12 கோத்திரம் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா 2ஆ பிரிஞ்சிருச்சு. 10 கோத்திரம் 11 பேர் ஒரு பக்கமும், ஒரே ஒரு கோத்திரம் மட்டும் அப்படின்னா அந்த 11ஐயும் சேர்த்து இஸ்ரவேல் அப்படின்னும், ஒன்னு மட்டும் யூதா கோத்திரம் அப்படின்னு சொல்லி அப்படியே பிரிஞ்சிருச்சு.
அப்போ அந்த ஒரு கோத்திரத்திற்கு சாலோமோனுடைய மகன் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டான். இன்னொரு கோத்திரத்திற்கு இன்னொரு அந்த 11 பேருக்கு ரெகோபயாம் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டான். அந்த ரெகோபயாமுடைய வம்சத்துல வந்தவன் தான் யார் அப்படின்னா இந்த யோராம் என்கிற இந்த மனுஷன். இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த யெரொபெயாமுடைய தகப்பனார் ஒருத்தர் இருந்தார். அவருடைய தகப்பனார் அவர் ராஜாவானார். அவருடைய பேரு என்ன அப்படின்னா, இந்த அவருடைய தகப்பனாருடைய பேர் ஆகாப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மனுஷனுடைய காலத்தில் நிறைய பேர் கப்பம் கட்டி கொண்டிருந்தாங்க. இப்போ இந்த கப்பம் கட்டி கொண்டு இருந்தவங்க அவருடைய தகப்பனார் அப்படின்னா இந்த யோராம் ராஜாவுடைய தகப்பனாருடைய காலத்தில் கப்பம் கட்டி கொண்டு வந்தவங்க திடீரென்று அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்லை, நாங்கள் இனி கட்ட மாட்டோம், நாங்கள் இனி உங்களை தேடி வரமாட்டோம். உடனே இந்த ராஜாவுக்கு கோபம் வருது. அப்பதான் யூதா ராஜாவிடத்திலே போய் இந்த மாதிரி அவன் கப்பம் கட்ட மாட்டேங்கிறான், எங்களுக்கு ஒரே பண பிரச்சனையா இருக்குது, நீங்க கொஞ்சம் எங்களோட யுத்தத்திற்கு வர முடியுமா அப்படின்னு கூப்பிட்ட உடனே இந்த ராஜா சரி வாங்க போலாம், இவன் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தருக்கு பயபக்தியாய் நடக்கிறவன் யோசபாத் ராஜா இப்ப கடந்து போறாரு. நல்லா கவனிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் தன்னோடு கூட பலம் இல்லை. இரண்டாவது இப்போ அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ராஜ்யத்தில் இப்போ பணம் குறையுது. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த ராஜாக்களோடு போரிடுவதற்கு பலன் இல்லை. இப்படியே ஒவ்வொரு பிரச்சனையா சரி யுத்தத்துக்கு போலாம் அப்படின்னு கிளம்பி போற வழியில 7 நாட்கள் இவர்கள் அந்த வனாந்தரத்தில் அலைகிறாங்க. ஆனா எங்கேயுமே தண்ணி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவர்கள் தீர்க்கதரிசியை பார்க்க போறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்பர் 1, முதலாவதாக இந்த பிரச்சனையிலே ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பிரச்சனை அப்படின்றது வரும்போது ஒன்று அல்ல. எப்படி வரும் அப்படின்னா, சிலருக்கு கண்டினியூவா ஒன்று மாறி ஒன்று முடிஞ்சோன்னா அடுத்து, ஒன்று முடிஞ்சோன்னா அடுத்து, ஒன்று முடிஞ்சோன்னா அடுத்து. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியா வர்றதை பார்த்து சிலர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை இல்லை, என்னதான் போல்டா இருந்தாலும், என்னதான் தைரியமா இருந்தாலும், பிரச்சனை மேல பிரச்சனை வந்தா யார் தாங்கிக்க முடியும், யார் மேற்கொள்ள முடியும்? எனக்கு போதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு, என்னால் இதுக்கு எதிர்த்து நிற்கவே முடியல. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எப்படி பிரச்சனைகள் தொடர்ச்சியாய் வந்ததோ அதே போல வெற்றியும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் என்கிறதை ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் சோர்ந்து போகலாம். ஒருவேளை சிலர் பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஆடி காத்துல அம்மியும் நகர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அடிமேல அடி விழுந்துச்சுன்னா யார் தாங்க முடியும்? இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், பாஸ்டர் 10 வருஷமா தோல்வியை மட்டுமே நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஏமாற்றத்தை மட்டுமே நான் பார்த்துட்டு இருக்கிறேன், மாறி மாறி வந்துட்டே இருக்குது, இப்பதான் இந்த கடனை முடிச்சேன், அடுத்து ஒன்று வந்துடுது, இதைத்தான் இப்போ முடிச்சேன், அடுத்து ஒன்று வந்துடுது, என்னால் மேலே எழும்பலான்னு நினைக்கிறேன், முன்னேறலான்னு நினைக்கிறேன், அடுத்த வாழ்க்கையை பிடிச்சிட்டு எப்படியாவது இந்த வருஷமாவது வந்துடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் தொடர்ச்சியாக தோல்வியே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்க போகிறார், உங்களை உயர்த்த ஆரம்பிக்க போகிறார். அந்த சமாதானம் வரும், அந்த சுகம் உங்களுக்கு வரும், அந்த பணம் உங்களுக்கு வரும், அந்த ஜெப வாழ்க்கை உங்களுக்கு வரும், அந்த பரிசுத்தம் உங்களுக்கு வரும். கர்த்தர் உங்களை விட்டு போன ஒவ்வொன்றையும் கர்த்தர் படிப்படியாய் கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கவனிங்க. வேதத்தில் நம்ம யாரை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த யோபு என்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். இந்த யோபுக்கு ஒரே நாளில் பிரச்சனை எல்லாம் வந்துடல. அவ்வளவுதான், 24 மணி நேரத்துக்குள்ள அவன் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவில் உட்கார்ந்து அப்படியே ஓட்டை எடுத்து சுரண்டிட்டே வரல. என்ன பண்ணுது அப்படின்னா, ஒன்னொன்னா நடக்குது. ஒருவன் ஒட்டகங்கள் போச்சு, இன்னொருத்தன் ஆடு மாடுகள் எல்லாம் போச்சு, இன்னொருத்தன் பிள்ளைகள் எல்லாம் செத்துட்டாங்க, அவங்க பிறந்த நாள் கொண்டாடும் போது இறந்து போயிட்டாங்க, அவங்க மேல கட்டடம் இடிஞ்சு விழுந்துச்சு. அடுத்து ஒரு ஆள் அவ்வளவுதான், உன் மேல ஏதோ ஒரு பரு இருக்கிறது மாதிரி நான் பார்க்கிறேன். படிப்படியாய் ஆசீர்வாதம் போயிருச்சு, பெருமை அவனை விட்டு போயிருச்சு,
வேலைக்காரங்க அவங்கள விட்டு போயிட்டாங்க, அவனுடைய உடைமைகள் போயிருச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க. அதற்கு பிறகு அவனுடைய சரீரத்தில் பலவீனம் வருது. தன்னை நேசிக்க வேண்டிய மனைவி வந்து இல்லை, தேவனை தூசித்து ஜீவனை விடுன்றாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், படிப்படியா இழந்த இந்த யோபுனுடைய வாழ்க்கையில கர்த்தர், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு ஏற்கனவே இருந்ததை விட இன்னொரு மடங்கு யோபு தன் முன்னிலைமையை காட்டிலும் கர்த்தர் அவன் பின்னிலைமையை 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். போன ஆசீர்வாதம் திரும்பி வந்தது, போன ஆடு மாடுகள் திரும்பி வந்தது, ஒட்டகங்கள் திரும்பி வந்தது, பிள்ளைகளை கர்த்தர் பிறக்க பண்ணினார், அவனுடைய சரீரத்திலே சுகம் உண்டானது. எல்லாமே ஒன்னொன்னா அவனுக்கு வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்கள். இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்க இருதயம் சோர்ந்து போக வேண்டாம் பிரதர், உங்களுடைய மனசு சோர்ந்து போக வேண்டாம் சிஸ்டர். கண்டினியூவா நான் மாறி மாறி விழுகையை பார்த்துட்டே இருக்கிறேனே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு முன்னேறவே முடியாதா, என் கையை தூக்கி விடவே மாட்டாரா ஆண்டவர், நான் இதையத்தான் பார்த்துட்டே நான் சாகணுமா அப்படின்னு யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் நினைச்சிட்டு இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வார்த்தையை கொடுக்கிறாரு. இந்த வார்த்தை உண்மை. கர்த்தர் உங்க கையை பிடிச்சு ஒவ்வொரு படிப்படியா உங்களை ஏற்றி, அநேகம் தீமைகளை பார்த்த நீங்கள், அநேக பிரச்சனையை பார்த்த நீங்கள், அநேக அவமானத்தை பார்த்த நீங்கள், அநேக வெற்றியை பார்ப்பீர்கள், அநேக உயர்வை பார்ப்பீர்கள், அநேக செழிப்பை பார்ப்பீர்கள், அநேக அங்கீகாரத்தை பார்ப்பீர்கள். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. Thank you Jesus. ஹalleluya. நீங்க ஈசாக்குனுடைய வாழ்க்கையை வாசிப்பீர்களே, ஆனா வேதம் சொல்லுது முதல்ல அவனுக்கு என்ன வருது தெரியுமா, பஞ்சோன்ற ஒண்ணு வருது. ஐயோ சரி பஞ்சம் வந்துருச்சு, நம்ம பிழைக்கணும், இந்த பஞ்சத்திற்கு தப்பு வைக்கிறதுக்கு சரி எங்கேயாவது போலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஏன் வெளியே போகணும், நம்ம ஏன் அங்க இங்க போகணும், நமக்கு தான் ஒண்ணும் இல்லை. நம்முடைய தகப்பனார் தோண்டின ஏசேக்குன்ற ஒரு துறவு இருக்குல்ல, ஏற்கனவே பஞ்சம், ஏற்கனவே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதை தப்பு வைக்கிறதுக்கு இப்ப ஏசேக்கு வந்து சரி இங்க செட்டில் ஆயிடலாம், நம்ம அப்பாவுடைய லேண்ட் தானே அப்படின்னு நினைச்சு ஏசேக்குல முயற்சி எடுக்கிறான். ஆனா வேதம் சொல்லுது ஏசேக்குலே அவனோடு அவர்கள் வாக்குவாதம் பண்ணி அங்க அவனை என்ன பண்றாங்கன்னா, இது உன்னுடையதல்ல, நீ போ இந்த இடத்தை விட்டு, நீ இருக்க கூடாதுன்றாங்க. உடனே அவர் என்ன நினைக்கிறான்னா, சரி பரவாயில்ல, ஏற்கனவே பஞ்சம் வந்துச்சு, இப்ப இவனும் தடுத்துட்டான், ஆனா நம்ம முயற்சியை நம்ம விட்டுற வேண்டாம். உடனே அடுத்ததாக சித்தனாவுக்கு கடந்து போறான். அங்க போய் சரி இங்கேயாவது நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சு அங்க துறவை தோண்டி பிரயாசம் எடுத்து அங்க தண்ணீரை பார்க்கிறான். ஆனால் அங்கேயும் அவனோடு வாக்குவாதம் பண்ண வந்துட்டாங்க. சரி பரவாயில்ல, இனி என்ன பண்ண முடியும், நமக்கு தோல்விதான் தொடர்ந்துட்டே இருக்குது. ஆனால் 3வது கர்த்தர் அவனை ரகபோத்திற்கு கொண்டு போறாரு. அங்கே கர்த்தர் அவனுக்கு இடம் உண்டாக்கினார். ஒன்னொன்னா படிப்படியா நடக்குது. அவனை எதிர்த்த விரோதிகள் அங்கே தேடி வந்தார்கள். அவன் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனை அங்கே கர்த்தர் பெருக பண்ணினார். அது மட்டும் இல்ல, எதிரிகள் அவனோடு ஒப்புரவாகிட்டு வெளியில போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவனுடைய வேலைக்காரர்கள் அவங்க அப்படியே அந்த பக்கமா வெளியே போறாங்க. வேலைக்காரங்க வந்து ஈசா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த துறவல்ல, 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீரை கண்டோம் என்றார்கள். நல்ல கரங்களை தட்டி, அநேக தீமைகளை கண்டினியூவா பார்த்துட்டே இருந்த அந்த மகனுக்கு ஆண்டவர் மறுபடியும் அவனுடைய கண்கள் வளர்ச்சியை, பெருக்கத்தை பார்க்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்திலிருந்து நான் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அநேக இடுக்கண்களையும் உபத்திரவங்களையும் வேதனைகளையும் பார்த்த நீங்க சந்தோஷத்தையும் வெற்றியையும் விடுதலையையும் சேமிப்பையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் அங்கீகாரத்தையும் மகிமையும் கனத்தையும் நீங்க படிப்படியா காண போறீங்க, படிப்படியா காண போறீங்க. நல்ல ஜெபத்தோட ஆமென் என்று சொல்லி இன்னையிலிருந்து கர்த்தர் ஆரம்பிக்க போகுது. ஹல்லேலூயா. கீழே இறக்கி விடப்பட்ட நீங்க, ஆழத்துக்குள்ள இறக்கி விடப்பட்ட நீங்க இப்பொழுது படிப்படியாய் முன்னேற போகிறீர்கள். ஒவ்வொரு படிகளாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களை வளர்த்த போகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன்,
முழு பலத்தோடு சொல்லுங்கள், நம்புற ஆண்டவரே, இன்றையிலிருந்து அது எனக்கு தொடரட்டும். இந்த ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தை உண்மையானது இருக்குமானால் சொல்லுங்க, ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர் தோல்விகள், தொடர் அவமானங்கள், தொடர் நெருக்கங்கள் தொடர் ஆசீர்வாதங்களாய் அமையட்டும், தொடர் வெற்றியாய் அமையட்டும், தொடர் மகிமையாய் அமையட்டும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர், உன் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர், ஹalleluya. அதற்காக தான் இந்த சத்தத்தை இன்றைக்கு கேட்க பண்ணுகிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணுவதற்கு ஒரு விஷயம் இருக்குது. இல்லை, உனக்கு தொடர் சந்தோஷத்தை சீக்கிரமாய் வைத்திருக்கிறார். அப்போ இந்த சம்பவத்தில் நம்ம கற்றுக்கொள்ள போற முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கண்டினியூவா அப்படியே படிப்படியா தோல்விகளை பார்த்து கொண்டிருந்த இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு இப்போ அந்த வெற்றியும் என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே ஒன்னொன்னா ஆரம்பிச்சு பட்டுக்கொண்டே இருக்குது. தண்ணீரை பார்த்தாச்சு, தண்ணீர் நினைச்சதை விட அதிகமாக இருக்குது. செத்து போவோன்னு நினைக்கிற ஜீவராசிகள் எல்லாம் உயிரோட வருது. மனிதர்கள், அவனோடு வந்த போர் வீரர்கள் எல்லாம் சரியாகிறாங்க. அதற்கு பிறகு இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா, எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்கிறார். கர்த்தர் ஒரு மகா பெரிய ரட்சிப்பை கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த வேதத்தில் இருக்கிற இந்த சம்பவத்தில் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கற்றுக் கொடுத்த இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். அந்த வசனத்தை மறுபடியுமாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 15வது வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமே. இந்த அதிகாரத்தினுடைய 3வது அதிகாரத்தினுடைய எடுத்துக்கொள்ளலாம். 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம், என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டு இருந்தான். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை அப்படியே வைங்க, வாசிக்கலாம். இன்னொரு விஷயம் கூட, என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டு இருந்தான். நல்லா கவனிங்க, இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, முன்னாடி வாசித்த வசனம் கவனிங்க, கவனமா கேளுங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நீங்க எல்லாருமே வருத்தப்படாதீங்க. இப்ப நான் என்னன்னா, இங்கே இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராவின் முகத்தை பார்த்த அல்ல, ஓம் முகத்தை பார்த்த அல்ல. யார் முகத்தை பார்த்து? நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பார்த்து. பிரச்சனை யாருக்கு? பிரச்சனை யோராமுக்கு. ஆனா யோராம் வந்ததுனாலயோ, யோராம் தீர்க்கதரிசி இருக்கிறான் அப்படின்னு தேடி வந்ததுனாலயோ அல்லையோ, யோசபாத்தினுடைய முகத்தை பார்த்து தான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் நடக்குது. ஏன் ஆண்டவர் இந்த யோராம ஆண்டவர் ஏன் வெறுத்தாரு? ஆண்டவருக்கு ஏன் பிடிக்கல? யூதா ஜனங்களும் ஆண்டவருடைய ஜனங்கள் தான், இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவருடைய ஜனங்கள் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த யோராம் அவர்களுடைய தாத்தா பூட்டம் இருக்காருல்ல, அவங்களுடைய அப்பாவுக்கு அப்பா மாதிரி. யாரு யாரு? இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாம், நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம். இந்த கவனிங்க, இந்த யெரொபெயாம் நான் சொன்னேன் யார் அப்படின்னா, சாலோமன் ராஜ்யபாரம் முடிய போகும்போது 12 கோத்திரமா இருந்தது எப்படி பிரியுது? 11 ஒன்னும் தனித்தனியா பிரியுது. யெரொபெயாம் 11 கோத்திரத்திற்கு ராஜாவானான் இஸ்ரவேலுக்கு. யூதா கோத்திரம் மட்டும் யாரிடத்துல இருந்து? தாவீதுனுடைய மகன் சாலோமனுடைய மகன் ரெகொபெயாமினிடத்துல இருந்துச்சு. இப்போ இந்த யெரொபெயாமுக்கு ஆண்டவர் இந்த வெளிப்பாடை கொடுக்கிறாரு பாருங்களேன். இந்த மாதிரி ராஜ்யம் பிரிய போகிறதுன்றத கர்த்தர் சாலோமனுக்கு சொல்லாம யாருக்கு சொல்றாரு தெரியுமா? இந்த யெரொபெயாமுக்கு கர்த்தர் சொன்னார். சொல்லும் போது ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி ஒரு சால்வையை எடுத்து 10 துண்டா கிழிச்சு அவன் கையில கொடுத்து, இப்படிதான்ப்பா ராஜ்யம் பிரிக்கப்பட்டு போகுதுப்பா, உன் கையில இந்த ராஜ்யத்தை எல்லாம் நான் தர்றேன்ப்பான்னு சொல்லி கர்த்தர் அடையாளத்தோட ஒரு அற்புதத்தோட அவன் கையில கர்த்தர் தந்தார். ஆனா இந்த யெரொபெயாம் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாள் தாண்டின உடனே இந்த ஜனங்கள் ஆராதிக்க போகும்போது யூதா ஜனங்களிடத்துல போயிருவாங்களோ,
பிரிஞ்சு ஒவ்வொரு கோத்திரமா அவர்களிடத்துல சேர்ந்துருமோன்னு நினைச்சு இவங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, 2 தங்க கன்று குட்டி மாதிரி 2 சிலையை உண்டு பண்ணி ஜனங்கள் ஆராதிக்க போகிற 2 இடத்துல வச்சு, நீங்க அவ்வளவு தூரம் ஒன்றும் டிராவல் பண்ணி போக வேண்டாம், நீங்க இங்கேயே ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜனங்களை தம் பக்கத்துல வைக்கணும்ன்றதுல ரொம்ப கவனமா இருந்துச்சு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நாட்கள் தாண்டதற்கு பிறகு இந்த யோராம் ராஜா இருக்கார்ல, இந்த யோராம் என்ன பண்றான் அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுட்டான். ஆண்டவரை நேசிச்சான், ஆண்டவரை பிடிக்கும். ஆனா தாத்தா அப்பா செஞ்ச பாவத்தை மட்டும் அவனால என்ன பண்ண முடியல. கேட்கல, சத்தமா சொல்லுங்க. அதுதான் வேதம் சொல்லுது. என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டு இருந்தான். கவனிங்க, இந்த சம்பவத்தில் 2வது ஒரு எச்சரிப்பை நீங்க பாக்குறீங்க. என்ன எச்சரிப்பை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, உங்க அம்மா அப்பா உங்க முன்னோர்கள் செஞ்சு வந்த பாவத்தை நீங்க கண்டினியூ பண்ண கூடாது அப்படின்னா ஆண்டவர் வந்து விரும்புறார். நிறைய பேரு நிறைய விட்டுட்டாங்க, அவங்க சொந்தக்காரங்களை விட்டுட்டாங்க, நிறைய விஷயத்தை விட்டுட்டாங்க. ஆனா என்ன தெரியுமா, இன்னும் ஒரு சில காரியம் அப்பா கைட் பண்ணிட்டே இருக்காரு, அம்மா கைட் பண்ணிட்டே இருக்காங்க. முன்னோர்களுடைய சில சுபாவத்திலிருந்து சிலர் வெளியே வரல. ரட்சிக்கப்பட்டாச்சு, சர்ச்சுக்கு வந்தாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு. ஆனா முன்னோர்கள் செய்து வந்த பாவத்தை மட்டும் இன்றைக்கு நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, யோராம் எனக்கு முன்னாடி வந்து நின்னா நான் செவி கொடுக்க மாட்டேன்பா. ஏன் அப்படின்னா, அவன் யாரு தெரியுமா, எல்லாத்துலயும் மாறினா, ஆனா யாருடைய பாவத்தை விட முடியல. சொல்லுங்க. எனக்கு ரொம்ப அப்படியே இம்ப்ரெஸ்ஸா முன்னாடி நான் போகிறதுக்கு எனக்கு ஒரு ரொம்ப மாடலா கர்த்தர் இருந்தாலும், அதற்கு பிறகு எனக்கு ரொம்ப வழிகாட்டியா இருந்தவர் யார் அப்படின்னா, எங்க பாஸ்டர் எனக்கு ரொம்ப முக்கியமானவராக இருந்தார். என்னை ரொம்ப அழகா எங்க பாஸ்டர் கைட் பண்ணார். விசுவாசம் என்னன்றது எங்க பாஸ்டர் தான் கற்றுக் கொடுத்தாரு. அப்படின்னா கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும்போது தான் எங்க பாஸ்டருடைய விசுவாசத்தை நாங்கள் பார்ப்போம். எங்க பாஸ்டர் வந்து காணிக்கையெல்லாம் சர்ச்சில் தனி பாட்டோ அப்படியெல்லாம் வைக்க மாட்டார். அவ்வளவு ஃபெய்த், விசுவாசத்தை, எதுக்குமே கவலைப்படுறது, அழுறது, அந்த மாதிரிலாம் அவர் அவ்வளவு கற்றுக் கொடுத்துட்டார். ஆனால் நான் வந்து எங்கள் பாஸ்டரை குற்றப்படுத்தல. எங்கள் பாஸ்டருக்குள்ள ஒன்னே ஒன்று மட்டும் இருந்துச்சு. என்ன தெரியுமா, என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார், டேய் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ சிட்டியில் ஊழியம் பண்ணுற, கிராமத்தினுடைய பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீ எப்படி அது நடக்கும்னு எனக்கு தெரில. அங்கேயே ஒரு பொண்ணை கூட நீ பார்த்துக்கோ, தப்பில்லை. ஆனால் நீ எங்கிட்ட வந்து சொல்லு, உனக்கு ஒரே ஒரு கண்டிஷன், அந்த புள்ள நம்ம ஆளா இருக்கணும். எது நம்ம ஆள்னா என்ன, நம்ம ஆள்னா என்ன, நம்ம ஜாதியா இருக்கணும்டா, நம்ம ஜாதியா இருக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. நீ எங்க வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, நீ எனக்கு சொல்லு, நீ பார்த்துக்கோ, நான் பண்ண வைக்கிறேன். ஆனா நம்ம ஜாதியில மட்டும் ஒரு பொண்ணை வச்சிருக்கேன். ஆனா உண்மையிலேயே சின்ன வயசுல இருந்தே நான் எடுத்த ஒரு பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னா, எங்க ஊர்ல நிறைய பேர் ஜாதி வெறின்னா அப்படி, அவங்களுக்கு அவ்வளவுதான், எதுவுமே வேண்டாம், அந்த நேம் இருந்தா போதும், அது வேணும், அது வேணும். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ரொம்ப பற்றி பிடித்த உடனே எடுத்த முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ண போற இடத்துல ஜாதின்றத ஒன்ன மனசுல கூட நான் நினைக்க மாட்டேன், அதை வாயை திறந்தோ மறைமுகமாகவோ உள்முகமாகவோ நான் கேட்க மாட்டேன்னு ஒரு பொருத்தனை எடுத்தேன். இப்போ நான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஜபம் என்னன்னா, என் வாழ்க்கையில எல்லாமே எங்க பாஸ்டர் மூலமா தான் நடக்கும். நானே ஜெபம் பண்ணும்போது அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு ஏதாவது செய்யணும்னா எங்க பாஸ்டர் மூலமா செஞ்சிருங்கன்னு தான் ஜெபம் பண்ணுவேன். இப்போ வந்து கல்யாணத்துல கண்டிப்பா யார் இருக்கணும், ஒன்று பாஸ்டர் இருக்கணும், இன்னொன்று பாஸ்டருடைய பிரியம் இருக்கணும், அவர் இஷ்டப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன் அப்படின்னா பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும்போது உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்னா, அவங்க சந்தோஷமா ஜெபம் பண்ணணுமா, அப்பதான் அது உங்களுக்கு வந்து ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்கு வருத்தத்தோட ஜெபம் பண்ணிடக்கூடாது. அவங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல, உங்களை நடத்துகிற உண்மையான ஊழியக்காரர்கள், உங்களை ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன், அந்த வீடு கட்டும் போது நாங்க வந்து ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா, சந்தோஷமா ஜெபம் பண்ணணும், கடமைக்காக ஜெபம் பண்ணிடக்கூடாது, நீங்க வருத்தப்படுத்தி ஜெபம் பண்ணக்கூடாது.
அப்போ நான் பொண்ணை பார்த்துட்டேன். இப்போ 3 அடையாளத்தை கேட்டேன். இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணணுன்றதுக்கு 3 அடையாளம். அதில் நான் வச்ச முதல் அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எங்க பாஸ்டர் எடுத்த உடனே என்ன கேட்பார் அப்படின்னா, பொண்ணு ரெடின்னு சொன்னா யார் ஆளுன்னு தான் கேட்பாரு. ஆனா உங்களுக்கு சித்தமானா இந்த காரியத்தை குறித்து பாஸ்டர் என்ன பண்ணக்கூடாது. எங்க பாஸ்டர் இப்ப இறந்து போயிட்டாரு. அவர் மரணம் அடைகிற வரைக்கும் இந்த பொண்ணு யாருன்னு கேட்கவே இல்லை. ஸோ அதுலேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சரி இதுதான் கர்த்தர் சித்தம் அப்படின்னு சொல்லி. அப்போ நிறைய பேர், நான் சொல்றேன், கிறிஸ்தவத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு, ஆண்டவருக்குள்ள வந்ததற்கு பிறகு கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை. நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோம் தெரியுமா? சமமா இருக்கிறோம். ஜாதியை யார் பிரதர் உண்டு பண்ண? உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற அந்த அங்கீகாரத்தை யார் பிரதர் உண்டு பண்ணா? மனுஷன் தானே. அப்போ நான் சொல்றேன், ஒரு உலகத்தானுக்கு அந்த ஞானம் இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்க இன்னைக்கு உங்க தாத்தா அப்படி பண்ணாரு, உங்க சித்தப்பா அப்படி பண்ணாரு அப்படின்றதுக்காக நீங்க அதை பிடிச்சிட்டு இருந்தா எப்படின்னு நினைக்கிறேன். எப்படி ஜாதி பார்க்கலாமா? முன்னோர்களுடையதை மட்டும் நிறைய பேரால், அது மட்டும் இந்த கயிறை மட்டும் கொஞ்சம் கட்டிக்கிறியா, இது அருணா கயிறு இல்லை, நான் அத்து தொங்கிரும். ஆமா, இது வந்துருச்சு. இந்த திருவிருந்து எடுக்கிற பிள்ளைங்க கூட சிலர் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லை தெரியாம ஏதாவது எடுத்தீங்களா தெரியல, கம்ப்ளைண்ட் கையில் ஏதோ கயிறு எல்லாம் கட்டிட்டு இருக்கிறீங்களாமா. இந்த காலில் கயிறு கட்டுறது, கையில் இதெல்லாம் ஆண்டவருக்கு. நீங்க திருவிருந்து எடுக்கிறவங்க எப்படி அதை பண்ணலாம்? அது ஃபேஷன் ஆயிடுச்சுல. அது எங்க இருந்து வந்துச்சு? யாருடைய முறை? அது யாருடைய பயன்பாடு? ஏன் அப்படின்னா இதை மட்டும் பண்ணிக்கோ பிள்ளை, எல்லாம் இருக்கட்டும். சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க? சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? நீங்க உலகமே வேண்டான்னு ஆண்டவருக்காக விட்டுட்டு வந்தவங்க தானே. நாம என்ன வர மாட்டேங்குது. எனக்கு இயேசு போதும்னு வந்தவங்க மட்டும் கை தூக்குங்க. எனக்கு சொந்தம் இல்லை, எனக்கு இயேசு போதும். இப்போ நான் சொல்றேன், இயேசு போதும்னு வந்த உங்களுக்கு அந்த உலகம் எதுக்குங்க? யாரை பிரியப்படுத்த போறீங்க? கர்த்தரையா, மனுஷனையா, அப்பா அம்மாவையா, சொந்தக்காரங்களையா? சொந்தக்காரங்க தப்பா நினைப்பாங்க. ஊர் ஜனம் என்ன சொல்லும்? நான் சொல்றேன், ஊர் ஜனத்தை நான் பகைக்க சொல்லல, அவங்களுக்கு எதிரா நில்லுங்கன்னு சொல்லல. ஆனா அதையே ஆண்டவருடைய சித்தத்திற்காக ஜெபம் பண்ணி, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, இந்த இடத்துல உங்களுக்காக நான் வைராக்கியமா நிற்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னு கேட்கிறேன். நம்ம இந்த உலகத்துல சம்பாதிக்கிறதுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ, பெரிய மாளிகை கட்டுறதுக்கோ நம்ம வந்தவங்க கிடையாது. என்ன தலையை ஆட்ட மாட்டேங்கிறீங்க? நமக்கு இதெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. ஆனா இது பூச்சியும் துருவும் பிடிக்கும், இது அழிஞ்சு போகும், இது உனக்கு டெம்பரவரி தான், இது உனக்கு நிலையானது, இது போயிடும், அவ்வளவுதான். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம கனமா வாழ்றதற்காக, நம்ம சாட்சியா இருக்கிறதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் தரணும்னு நம்ம ஜெபம் பண்றோம். ஜஸ்ட் அதன் மேல பிரியம் எல்லாம் நம்ம வைக்க முடியாது. நம்ம யாருக்குரியவர்கள்? தேவனுக்குரியவர்கள். நமக்குரியது இங்க இல்ல, எங்க இருக்குது? சத்தமா சொல்லுங்க. இந்த நினைப்பு உங்களுக்கு இருக்கா? கேட்கல. பரலோகத்தை குறிச்ச நினைப்பு இருக்கா? அப்போ நான் சொல்றேன், இவ்வளவு தூரம் ஆண்டவரை தேடி வந்துட்டு பற்றி பிடிச்சிட்டு முன்னோர்களுடைய சில பாரம்பரியத்தை மட்டும் உங்களால விட முடியலன்னா நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்றது எனக்கு சந்தேகமா இருக்குது. எங்க அம்மா கல்யாணமான புதுசுல அந்த கல்யாண பேச்சு நடந்துட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி, டே காசு எங்க நிறைய கொடுக்குறாங்களோ அங்க பொண்ணு கட்டு. ஏன் தெரியுமா? நீ ஊழியக்காரன், உனக்கு எவ்வளவு கிடைச்சாலும் நீ என்னதான் செய்ய போற? பிசாசு எப்படி வர்றான் பாருங்க. நம்மளா இருந்தா உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமா எனக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஊழியத்துக்கு தானே அப்படின்னு. சரி, நீங்க ஏதாவது பார்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, ஆமா 7 லட்சம் ரூபாய் ரொக்கம், ஒரு ஸ்கார்பியோ காராம். ஒரு பொண்ணு பார்த்துருக்கிறேன். நான் எங்க அம்மாட்ட சொல்றேன்மா, நம்ம வரதட்சணை அப்படின்றதெல்லாம் வாங்குறதெல்லாம் பயங்கரமான தப்பு. ஏசப்பா பிள்ளைங்க அப்படியெல்லாம் இன்னொருத்தருடைய பாசுக்கு ஆசைப்படக்கூடாது. அது நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன். கல்யாணம் கூட நான் என் பணத்துல தான் பண்ணணும்னு நான் பொருத்தனை எடுத்திருக்கிறேன். நீங்க என்னம்மா இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்காதடா. அவங்க யாருக்கு கொடுக்குறாங்க? உனக்கு கொடுக்குறாங்களா, பிள்ளைக்கு கொடுக்குறாங்களா? பிள்ளைக்கு தானே கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய அப்படி ஆலோசனை பாருங்க. அப்போ நான் இப்போ அப்படியே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், இந்த பாருங்கம்மா, தயவு செய்து நான் ஊழியத்துக்கு போனதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட எதுவுமே நான் உங்கள்கிட்ட கேட்கல. நானா இந்த ஊரை விட்டு போகும்போது, நான் ஊரை விட்டு வரும்போதே
நான் கொண்டு ஒரு 200 300 என் கையில் இருந்துச்சு. அது நான் செங்கல் சூளையில் வேலை செஞ்ச பணம். நான் கொண்டு போன துணி ஒன்று கடையில் வாங்கினது, மற்றது எல்லாமே இன்னொருத்தட்ட இனாமா வாங்கினது, யாரோ போட்டு கொடுத்தது. உங்கள்கிட்ட பைபிள் காலேஜுக்கு போனதுலேருந்து ₹1 கூட நான் வாங்கினதில்லை. லீவுக்கு 6 மாதத்தில் ஒரு 2 மாதம் லீவுக்கு போனேன்னா கூட லீவுக்கு போய் செங்கல் சூளையில் வேலைக்கு போய் அந்த காசை வச்சு தான் அடுத்த செமஸ்டர் கொண்டு வருவேன். நீங்கள் என்னை வளர்த்துனீங்க, உங்கள் வயிற்றில் பெத்த பிள்ளை நான் உங்களை கனப்படுத்துகிறேன். கர்த்தர் என்ன நல்லா இருக்க வைக்கும்போது, ஆசீர்வாதமாக வைக்கும்போது கண்டிப்பாக நான் உன்னை பார்ப்பேன். எந்த பிள்ளை பார்க்குதோ இல்லையா, நான் உங்களை பார்க்குறேன். ஆனால் என்னுடைய ஊழியத்திலேயோ என்னுடைய தீர்மானத்திலேயோ மட்டும் தயவு செய்து நீங்கள் குறுக்கே வந்துடாதீங்கம்மா. நான் உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, திருமணம் நடக்கும்போது சூழ்நிலைகள் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அன்னைக்கு இவ்வளோ ஜனங்கள் இல்லை, ஒரு 100 பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன். ஆனால் என் தேவையை சந்தித்து இதுவரைக்கும் எங்கள் மாமனாரிடத்தில் 1 பைசா வாங்குற அளவுக்கோ, எங்கள் அம்மா அப்பாட்ட 1 பைசா வாங்குற அளவுக்கோ, எங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட 1 பைசா வாங்குற அளவுக்கோ கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்னை வைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாங்கிறது மாதிரி போய் நிற்கிற மாதிரி சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் கூட நான் சொன்னேன், நீங்கள் கொடுத்தா செய்கிற ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தா சாப்பிட்ற ஆண்டவரே. ஆனால் அவங்க முன்னாடி போய் நிற்க மாட்டேன்னு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் முடிவெடுத்துருக்கேன். அவங்க முன்னாடி பணத்திற்காகவோ உதவிக்காகவோ போய் நின்னதே இல்லை. இப்போ சொல்லுங்க, பழைய ரெங்கு பெட்டியை திறந்து பாருங்க, நிறைய பேருக்கு ஜாதகம் உள்ள இருக்கும். 2024 வந்துட்டோம், இன்னும் எதை விடல? ஹலோ, ஸ்பிரிச்சுவல் சொல்லல, உலகமே சொல்லுது. ஏன்னா முட்டாளாடா நீங்க அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லுது. அவனுடைய எதிர்காலத்தை குறிச்சே கணிக்க தெரியாம ரோட்ல பிச்சை எடுக்கிறது மாதிரி கிளிய வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அவன்கிட்ட போய் கையை கொடுத்து ஓ எதிர்காலம் என்னன்னு கேட்கறியா, நீ முட்டாளான்னு உலகம் கேட்குது. ஆனால் நம்ம பிள்ளைங்க போய் ஏதாவது பார்த்து சொல்லுங்களேன், இந்த கோடு எப்படி இருக்குது, ரைட்டில் இருக்குதா லெஃப்டில் இருக்கா அப்படின்னு. ஆமாம் இருக்கும் உங்களுக்கு கோடு, வாங்க. என்ன இது அர்த்தம்? இல்லை 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 இல்லை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம அப்பா நமக்கு நல்லவர் தான், நம்ம அம்மா நமக்கு நல்லவங்க தான். நம்ம அப்பா நமக்கு இயேசுவை காமிச்சாங்க, நம்ம அம்மா நமக்கு இயேசுவை காமிச்சாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வரும்போது எங்க அப்பா இதில் மிஸ்டேக் பண்ணிட்டாரு, எங்க அம்மா இதில் தவறு பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு உணரவடையும் போது அந்த பாரம்பரியத்தை, அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு எனக்கு கர்த்தர் முக்கியம்னு நீங்க வரணும்ல. இல்லை நான் எனக்கு எப்படி வர முடியும் அப்படின்னு நினைச்சா அப்போ அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் எதிர்பார்க்கிறேன், நான் ஒரு சபையை கட்டணும்னு நினைக்கிறேன். கத்திரிடத்தில் பரலோகத்தில் ஒரு கூட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்க ஜாதி பார்க்குறவங்க இல்லைங்க, அவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இல்லைங்க, அவங்க ஏழை பணக்காரங்க இல்லைங்க, எல்லாரையும் சமமாய் அன்பாய் நேசிக்கிற திருச்சபையை கட்டுறதுக்கு தான் நான் விரும்புகிறேன். நீங்கள் முதுகு வலிக்கிறதுனால மேலே உட்காந்துருக்கலாம், இல்லை உங்களுக்கு பழக்கம் இல்லாதனால மேலே உட்காந்துருக்கலாம், பரவாயில்ல. உங்களுடைய வேலை அப்படி, உங்களுடைய மதிப்பு அப்படி, தப்பாக சொல்லவே இல்லை. ஒருவேளை சிலர் சர்ச்சுக்குள்ளே வரும்போது அவங்கள உடனே பார்த்து பேசி அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அவங்க பிஸியாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒர்க் அந்த மாதிரி இருக்கும், அவங்களுடைய பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருக்கும். சிலர் 2 மணி நேரம் தாண்டி பேசினா போதும், அவங்க ஒரு சாதாரணமாய் அப்படியே மெதுவாக கொஞ்சம் வீட்டுக்கு போனால் கூட தப்பு இல்லை, அவங்கள லேட்டாக பார்க்கும். இப்படித்தான் பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், இப்படித்தான் நான் பார்க்குறேனே தவிர பணம் இருக்கிறவங்களுக்கோ இவங்க படித்தவங்கன்றக்கோ இல்லை இவங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்களே அதனால இவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் அப்படியெல்லாம் சத்தமாக சொல்லுங்க. எல்லாரும் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த பெருமை, நான் அதை வச்சிருக்கிறேன், இதை வச்சிருக்கிறேன், வீடை வச்சிருக்கிறேன், காரை வச்சிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், இதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் கேட்கல. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பெருமை. இது பணக்கார அம்மா அப்பா ஒவ்வொருத்தரும், நீங்க நிறைய பேர் பணக்காரங்களா மாறிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்ல, ஏன்னா நீங்க பட்ட பாடுகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஊழியம் 2005 ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரை நான் பார்க்குறேன். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வேகம், உங்களுடைய கமிட்மெண்ட்டு எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். அவங்களுடைய உற்சாகத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய பேரை கர்த்தர் இங்க ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் ஒன்று, உங்கள் பிள்ளைகளுக்கு தயவு செய்து தாழ்மையை கற்றுக் கொடுங்க ப்ளீஸ். உங்கள் பிள்ளைகளை விட்டுறாதீங்க. நான் நிறைய பிள்ளைகளை பார்க்குறேன், உங்கள் தாழ்மை உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை. உங்கள் தாழ்மை உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை. உங்கள் பிள்ளைங்க சர்ச்சில் யார்கிட்ட பேசுகிறாங்க?
சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்ட ஒருத்தரிடத்துல பேசுறதுக்கு நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க உங்க பிள்ளைகள்கிட்ட. உங்க பிள்ளைங்க தெரியுமா, அவங்களுக்கு யார் வசதியோ அவங்கள்ட்ட தானே ஒன்று சேர்றீங்க. எப்படி இது? உங்களை எங்க இருந்து கர்த்தர் எங்க உயர்த்தினாரு? அழகுள்ள பிள்ளைங்க யார்கிட்ட பேசுறீங்க? அழகு இல்லாத பிள்ளைங்கள்ட்ட பேசுறீங்களா? யார் கத்து கொடுக்க, யார் சொல்லி கொடுப்பான்? அந்த பிள்ளைக்கு கார்ல இருந்து இறங்கும் போதே முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது, அவ்வளோ ஒரு தனாவட்டு மாதிரி, அவ்வளோ ஒரு ஹெட் வெயிட் மாதிரி அப்படியே இறங்கும் போது, பைக்ல இருந்து இறங்கும் போது அப்படி நட ஒட்ட பேச்சு. எனக்கு என்னமோ பெரிய, எங்க அப்பா பெரிய ஆளு, எங்க அம்மா பெரிய ஆளு. என்ன பெரிய ஆளு? நீ கஷ்டப்படாத மகளே, நீ கஷ்டப்படாத மகனே. என்னுடைய 2000லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன், இத்தனை வருஷம் 24 இயர்ஸ்ல பெருமையா இருக்கிற யாருமே நல்லா இருந்ததுல நான் பார்த்ததே இல்லைப்பா. படிப்பில் பெருமைப்படாதப்பா, படிப்பில் பெருமைப்படாது. படிப்பில் பெருமைப்பட்ட பிள்ளைங்களை நான் பார்த்துருக்குறேன். இந்த திருநெல்வேலி இந்த சவுத்து சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அறிவு வந்தால் போதும், படிப்பில் பெருமை பாராட்டுவாங்க பாருங்க அப்படி. ஆனால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே படிக்காதவங்களோட அவங்கள கம்பேர் பண்ணால் இவங்க ஒன்றுமே சாதிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் நான் உங்களுக்கு கடினமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, தயவுசெய்து அப்படி இல்லை. இந்த உலகத்திலேயே உங்கள் அம்மா அப்பா ஆண்டவர் நேசிக்கிறத தவிர நான் உங்களை நேசிக்கிறேன். இது பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன். கண்டிப்பாக எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் உங்கள் நினப்பு இப்போ கண்டினியூவாக எத்தனையோ கூட்டங்கள் வந்து நான் போக முடியல. ஏன் அப்படின்னா நிறைய கூட்டங்கள் வருது. ஏன் அப்படின்னா உங்களை எப்படியாவது பில்ட் பண்ணணும், உங்களை எப்படியாவது ஸ்ட்ராங் பண்ணணும், உங்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக. ஏன்னா நீங்கள் எனக்கு கொடுத்த சொத்து, உங்கள் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படணும். இப்போ நிறைய பேர் ஆன்லைன்லேயும் கேட்க ஆரம்பித்தாங்க, அவங்களையும் அப்படி தான். சரி, யாரெல்லாம் என் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்குறாங்களோ அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால உங்கள் மேலே பகை வச்சோ இல்லை ஒன்றும் சாதாரணமாக உங்களை வந்து தனியாக அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. ஆனால் நீங்கள் போகிற பாதை சரியில்லைன்னு சொல்கிறேன். மனசில் அந்த அழுக்கு வந்துச்சுன்னா உடனே கழுவுங்க. அந்த அழுக்கு பெருசாக மாறிடும், பெருமைன்ற அழுக்கு பெருசாக மாறிடும். அதற்கு பிறகு உங்கள் கண்ணை அது முழுக்க ஆளுக செஞ்சிடும். அது உங்களுக்கு தப்பாகவே தெரியாமல் போயிடும். சின்னது வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த அழுக்கை களைஞ்சிட்டிங்கன்னா அந்த தாழ்மை சாகிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஆண்டவர் உங்களை பல மடங்கு மேன்மைப்படுத்த வல்லவரார். ஆமேன்னு சொல்லுங்கள். சரி, உங்களை சொன்ன இப்போ என்ன நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா வந்து பேச்சில் இந்த கரு நாக்குன்றாங்கல்ல, பாம்பு நாக்குன்றாங்கள, அப்படி எங்கள் அம்மா ரொம்ப ஷார்ப்பாக பேசுவாங்க. அவங்க வந்து வேற எதுவும் பேச வேண்டாம், சண்டை போடுவாங்க தெரியுமா? ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா மாதிரி சண்டைக்காரி யாருமே கிடையாது. அவங்களோட சண்டை போட்டெல்லாம் யாரும் ஜெயிக்க முடியாது. எங்கள் அம்மா பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லா சகோதரிகளும் வாயை மூடிட்டு, எப்பா இந்த அம்மாவுடைய வாயில் நிற்க முடியாதுமா நம்ம, அவ்வளோ ஷார்ப்பாக பேசுவாங்க. எங்கள் அப்பா ஒரு நாள் வந்து, எங்கள் அப்பா குடிக்கிறவராக இருந்தாலும் அதுக்காக எங்கள் அம்மா நியாயமற்றவங்க கிடையாது, இன்னைக்கு நியாயம் உள்ளவங்க, இன்னைக்கு ரொம்ப ஜெபம் பண்ணுறாங்க. எனக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுறவங்க எங்கள் அம்மா தான். அப்போது எங்கள் அப்பா வந்து குடிக்கிறவராக இருந்தாலும் ரொம்ப நியாயமான மனுஷன். உண்மையிலே யாருக்குமே எங்கள் அப்பா அநியாயம் செய்யவே மாட்டார். யாருடைய பொருளையும் வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டார். 100 ரூபாய் இன்னைக்கு சம்பளம் வாங்குறாருன்னா 100 ரூபாய்க்கும் வேலை செஞ்சு தான் வருவார். அதில் வந்து ஓப்பி அடிக்கிற அந்த மாதிரி இல்லை. எங்கள் அப்பாவை நான் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா கூட நான் வேலை செஞ்சுருக்கிறேன். ஒரு நாள் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை ரொம்ப ஷார்ப்பாக பேசிட்டாங்க. எங்கள் அப்பா ரொம்ப தைரியசாலி. இந்த தற்கொலை பண்ணுறோம் சூசைட் பண்ணுறோன்னெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு வரவே வராது. ஆனால் எங்கள் அம்மா சொன்னதை கேட்டுட்டு இனி உலகத்தில் வாழக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். எங்கள் அப்பா சில முடிவை எடுத்தால் அவரால் மாற்றவே முடியாது, யாருமே அவரை மாற்ற பண்ண முடியாது, அவ்வளோ கடினமாக எடுத்துருவார். அப்போ என்னன்னா, சாகணும்னு முடிவு எடுத்தவர் ஆசிட் குடிச்சு சாகணும்னு நினச்சார். எங்கள் ஊரில் அப்போ வந்து தற்கொலை பண்ணுறவங்க நிறைய பேர் ஆசிட் குடிப்பாங்க. இந்த ஆசிட் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்து உயிரை வைக்கும். குடித்த உடனே ஒவ்வொரு பார்ட்டாக அப்படியே அழுகி வாயில் வாமிட் எடுத்து அப்படியே வரும் பாருங்கள் உள்ளே இருக்கிறது எல்லாமே. நான் நேருக்கு நேர் பார்த்துருக்குறேன். அப்போ எங்கள் அப்பா கையில் ஒரு பாட்டிலை எடுத்துட்டு, நாங்கள் 5 பேர் அழுறோம், கெஞ்சுறோம் எங்கள் அப்பாட்ட, பா வேண்டாம். எங்கள் அம்மாட்ட சொல்கிறோம், கேளுமா, சாரி கேளுமா, அவரை விடுமா அப்படின்றாங்க. எங்கள் அம்மா வந்து ஸ்ட்ராங்காக அப்படி ரசிக்கப்படலை, அப்போ இருந்துட்டாங்க. எங்கள் எல்லாரையும் உதறி தள்ளிட்டு, இல்லை நான் உயிரோட வாழ மாட்டேன்ற ஒரு முடிவில் எங்கள் அப்பா போயிட்டேன் வீட்டை விட்டு. அப்போ எனக்கு மூத்த அக்கா வந்து ரொம்ப ஜெபிக்கிறவா,
அவள் தான் ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்டவா. அவளை எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி கிலோமீட்டரில் ஓடி போய் எங்கள் அப்பாவுடைய 2 காலையும் கட்டி பிடிச்சி, யாருக்கு வேண்டாமோ எனக்கு நீங்கள் வேணும், என் கல்யாணத்தை நீங்கள் பார்க்கணும், என் குழந்தைய நீங்கள் கையில் தூக்கணும், நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் வேணாம் அம்மாவை விட்டு என்கிட்ட வாங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறது அப்படின்னு எங்கள் அக்கா வந்து கண்ணீர் விட்டு அழுத போது எங்கள் அப்பாவுடைய மனசு கொஞ்சம் இறங்கிருச்சு. சரி அப்படின்னு சொல்லி எங்கள் அக்காவுக்காக எங்கள் அப்பா திரும்பி வந்தார். இன்றைக்கி 82 வயசு ஆயிடுச்சு. அவர் சுகமாக இருக்கார், கர்த்தரோட சுகமாக வச்சுருக்கிறார். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? பைபிள் காலேஜில் நான் படிக்கும்போது ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டான். நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனே, இதை பாரு, இன்னொரு டைம் நீ பேசிட்டேன்னா உன்னை அடிச்சிருவேன். நான் 2வது பேசுகிறேன், டேய் நீ பேசுறது எனக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவன் ஒரு வார்த்தை சொன்னா, நீ ஒரு வார்த்தை பேசுறது எனக்கு ஊசி வச்சு குத்துறது மாதிரி இருக்குன்னு எனக்கு உடனே ஞாபகம் வந்துருச்சு. இது யாரோட ஃப்ரிட்டு? இது எங்கேருந்து வந்துச்சு? எங்கள் அம்மாவும் எப்படி பேசுவாங்க? உடனே போய், இல்லை ஆண்டவரே நான் ரொம்ப ஷார்ப்பாக பேசுகிறேன், என்னுடைய பேச்சை நீங்கள் மாற்றணும், என் டோனை நீங்கள் மாற்றணும், எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு உண்மையிலே சொல்கிறேன், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன் நான். அப்போது எதை தொடரக்கூடாது நம்ம? சொல்லுங்கள் சத்தமா. இதுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 12-13 வேகமாக வாசிக்கலாம், டைம் ஆயிடுச்சு. 12ஆம் அதிகாரம். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடைய வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார். நீங்க 20ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அனுப்பித்தான். ஹலோ, எல்லாம் கொஞ்சம் கவனிங்க, எல்லாம் கொஞ்சம் பாருங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, அவளுக்கு ஒரு பெரிய வீக்கு. தன்னுடைய மனைவி ரொம்ப அழகா இருக்கிறதுனால, அது யார் கொடுத்த மனைவி? கர்த்தர் கொடுத்த மனைவி. எவ்வளவு அழகா இருந்தாலும் நம்மளை விட்டு கண்டிப்பா கர்த்தர் போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாரு அப்படின்னு தோணல. என் மனைவி அழகா இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் அவளை எடுத்துட்டு என்ன கொன்றுவாங்களோன்னு பயம். அதனால என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏம்மா நீ போற பக்கமெல்லாம் என் மனைவின்னு சொல்லாத, என்னன்னு சொல்லு, சகோதரின்னு சொல்லு. ஒரு இடத்துல போயிட்டான், அந்த இடத்துல இவனுடைய மனைவி தான் கண்டுபிடிச்சு அந்த மனுஷன் காரி துப்பாத குறையா பேசிட்டு போறாரு. ஏண்டா மனைவிண்டா இப்படியா சொல்லுவ நீ அப்படின்னு, போடா பொழைச்சிட்டு போடா, நான் ஏதோ பண்ணலான்னு நினைச்சா ஆண்டவர் என்னை தடுத்துட்டாரு, சரி அப்படின்றாரு. சரி அதை விட்டா பரவாயில்ல. நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துல அடுத்த ஊருக்கு போகும்போது அங்கேயும் போய் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எம்மா நீ என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஊர்ல சொல்லிடாத, உன்னை உயிரோட வச்சு என்ன கொன்றுவாங்க. அங்கேயும் அவங்க என்ன சொல்றாங்க, சகோதரி. அந்த ஊருக்காரன் வந்து ஏன்பா இப்படி பண்ற, உடனே அதை மேக் பண்றதுக்கு இல்ல, ஒரு முறையில் அவ எனக்கு தங்கச்சி தான் வரும். ஆமா, இந்த சப்ப கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, தன்னுடைய பொய்யை மறைக்கிறதுக்காக. சரி, இவருடைய காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து நெக்ஸ்ட் பாருங்களேன். நீங்க ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? அவ்விடத்து மனிதர் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இது யாருடைய மனைவி கேட்கல. ஃபர்ஸ்ட் நம்ம வாசிச்சது யாருடைய மனைவி? ஃபர்ஸ்ட் வாசிச்சது ஆபிரகாமுடைய மனைவி. இப்ப வாசிக்கிறது யாருடைய மனைவி? ஈசாக்குனுடைய மனைவி. யார் ஈசாக்கு? புள்ள அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றார். வார்த்தை மாறாம ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவனானபடினால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். இப்போ அப்பா பண்ணின அதே மிஸ்டேக்கை யார் பண்றா? ஈசாக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? ஈசாக்கு பொண்ணு பார்த்தது யாரு? ரெபெக்காளை கொடுத்தது யாரு? 100% கர்த்தர் சித்தத்தோட நடந்தது ஈசாக்கு ரெபெக்காள் கல்யாணம். ஆனா இப்ப என்ன பண்றாரு? அப்பாவுடைய பொய்யை சொல்லிட்டாரா? இப்ப ஆபிரகாம் பொய் சொல்லிட்டாரு, ஈசாக்கு பொய் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் யார் வரா?
யாக்கோபு போய் சொன்னாரா இல்லையா? எத்தனை டைம்? ஒரு டைமா, 2 டைமா? தன்னுடைய உயிருக்கு பயந்து அவர் போய் சொல்லிட்டாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இப்ப அந்த வம்சத்துல யார் வர்றா? யோசேப்பு என்ன நினைச்சிட்டான் அப்படின்னா, எப்பா நம்ம தாத்தா போய் சொல்லிட்டாரு, நம்ம அப்பா போய் சொல்லிட்டாரு, நம்ம கொள்ளு தாத்தா போய் சொல்லிட்டாரு, ஆனா நம்ம பாய பிள்ளைகளும் என்ன சொல்லுவாங்க? அப்போ ஒரு ட்ரிக் பண்றாரு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, பின்பு யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோனிடத்திற்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேய்ப்பர்கள், ஆடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியார்களாகிய நாங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாம் எகிப்தியர்களுக்கு. ஹலோ, கவனிங்க. ஒரு புதிய ஊருக்குள்ள வந்துட்டாங்க, குடும்பத்தோட வந்துட்டாங்க, 70 பேர் வந்துட்டாங்க. இப்போ அந்த நாட்டினுடைய ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும் பிடிக்காத ஒரு வேலை என்ன? கேட்கல. பிடிக்காத வேலை, அருவருப்பான வேலை, ஆடு மேய்க்கிற வேலை. ஆடு மேய்க்கிற யாராவது வந்துட்டாங்கன்னா இவங்க சாப்பாடை தள்ளி எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க எண்ணத்தின்படி இவங்க குறைஞ்ச ஜாதி ஆட்கள், குறைவான ஜனங்கள்னு வச்சுட்டாங்க. நம்மளா இருந்தா ஒரு ஊர்ல போறோம், என்ன சொல்லணும்னு நினைப்போம்? டேய், ராஜாவண்டத்தில் போகும்போது என்ன வேலைன்னு கேட்பாரு, ஆடு மேய்க்கிறதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. அப்படி ஒருவேளை அவர் தொலாவி கேட்டா, ஆடும் மேய்க்கிறோம், வேற வேலையும் பார்க்குறோம், இந்த வேலையை இவங்க அண்ணன் தம்பி செய்வாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஹலோ, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. அவனுக்கு யோசேப்புக்கு தெரியும். இவனு உயிருக்கு பயந்தா என்ன வேணாலும் சொல்லுவாங்க. பிரச்சனைன்னு ஒன்று வந்தா என்ன வேணாலும் சொல்லுவாங்க. தங்களை தப்பித்து கொள்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவோம். அப்போ ஸ்ட்ரிக்டா சொல்லி அனுப்புறாரு, நம்ம வம்சத்தில் இருக்கிற எல்லாருமே உயிருக்கு பயந்து பொய் சொல்லி அந்த ஆதாயத்தை தேடி இருக்கலாம். ஆனா நீங்க ராஜாவுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன்னா, எங்க அப்பாவும் எங்க குடும்பமும் இப்ப கிடையாது, 1 வருஷமா ஆடு மேய்க்கிறோம், 2 வருஷமா ஆடு மேய்க்கிறோம் கிடையாது. நாங்க எங்க இருந்து ஆடு மேய்க்கிறோம் சொல்லுங்க? எங்க குல தொழிலே இதான், நாங்க ஆடுதான் மேய்க்கிறோம்னு சொல்லுவோம். நீங்களும் ஒன்று மறக்காம சொல்லுங்க. அவர் கேட்டா என்ன சொல்லுங்க? நானும் எங்கள் தகப்பனும் எங்க முன்னோர்களும், நான் நம்புறேன், தன் தகப்பனார் தன் தாயாருடைய மிஸ்டேக்கை இனி நம்ம தொடரக்கூடாது என்று ஒரு முடிவெடுத்து தன்னுடைய உண்மையிலே உறுதியாய் நின்ற யோசேப்பை ஆண்டவர் எகிப்திற்கே ராஜாவாய், கர்த்தர் எகிப்திற்கே ராஜாவாய். ஹல்லேலூயா. யாரோட ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. உங்க அப்பா ஊழியக்காரராக கூட இருக்கலாம், உங்க அப்பா ஒரு பெரிய ஜெப வீரராக கூட இருக்கலாம், உங்க அம்மா ரொம்ப ஆண்டவரோட நடக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா அவங்கள முன்னாடி நிறுத்தும் போது ஆண்டவர் உங்களிடத்துல பேசலாம், இந்த விஷயத்துல உங்க அம்மா தப்பிட்டாங்க, இந்த விஷயத்துல உங்க அப்பா செஞ்சது சரியில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆண்டவர் பேசுவாரானால், இல்லை நான் என் குடும்ப மானத்தை நான் விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சு மனுஷனுக்காக ஆண்டவரை விட்டு கொடுக்க வேண்டியது இல்லை. என் புத்தி தெளிந்த போது நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதையே நான் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு சித்தமானது என் கையில் வைக்கட்டும், உமக்கு சித்தமானது என் கையில் வைக்கட்டும். எதேர்ச்சியாய் உங்க பிள்ளைகளுடைய திருமணம் உங்களை சார்ந்திருக்கிற ஒரு இடத்துல நடந்தா தப்பு இல்லை. உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள நீங்க பொண்ணு கொடுக்குறீங்க, பொண்ணு எடுக்கிறீங்க, அதை நான் தப்பா சொல்ல வரல. நீங்க பார்த்து நல்ல புள்ள நல்ல, அதெல்லாம் நான் தப்பா சொல்ல வரல. ஆனா
இந்த ஒரு காரணத்திற்காக நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இந்த ஒரு காரணத்திற்காக நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள இருக்குமானால் அது கண்டிப்பாக அது சரியானது அப்படின்னு சொல்ல முடியாது. சிலருடைய குடும்ப வாகல வளர்க்கப்பட்ட வளர்ப்பு அப்படி இருக்கலாம். அந்த கேரக்டரோட ஒத்து போகலாம். அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனா அதுதான் முக்கியம், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன இல்லை அப்படின்னா அழகே இல்லை. இந்த உலகத்தில் கிறிஸ்தவத்தை அழிக்கிற எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு போகணும்னா நான் சொல்றேன், ஜாதின்ற ஒரு வெறிய கிறிஸ்தவன்ற ஒன்று அழிக்கும்னா இந்த உலகத்தில் எதிராளிங்க கர்த்தரை எதிர்க்கிறவங்க இருக்க மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிற நிறைய மதங்கள்ல என்ன இருக்கு தெரியுமா? அவங்களுடைய மூல ஆதாரம் எது தெரியுமா? அவங்க கடவுளை வணங்க போறதுக்கு என்ன இருக்குது? அவங்கள கடவுளை வணங்க போறதுக்கு ஜாதி இருக்குது. இவங்க தான் இது வரைக்கும் வர முடியும், இவங்க தான் இந்த கருவறைக்கு வரைக்கும் வர முடியும், இவங்க சாமியை தொடக்கூடாது, இவங்க தீபாராதனையில் கலந்து கொள்ள முடியாது, இவங்க வேற்று, இவங்க உள்ள வர முடியாது. ஆனா இதை ஒழிக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவாலயத்தினுடைய திரைச்சீலையை 2ஆ கிழிச்சு யார் வேணாலும் கர்த்தரை தரிசிக்கலாம், கர்த்தரை தரிசிக்கிறதுக்கு ஜாதி ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றத அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கர்த்தர் நிரூபணம் பண்ணிட்டார், உறுதிப்படுத்திட்டார். அவர் உறுதிப்படுத்தி வச்சதை நம்ம எப்படிங்க மறுக்க முடியும்? உங்களுக்கு லகுவா இருக்கா, கஷ்டமா இருக்கா? இல்லை பாஸ்டர் இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறது நான் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய திருச்சபையை சுத்திகரிக்கிறதுக்கு விரும்புகிறார், சரி பண்றதுக்கு விரும்புகிறார். யங்ஸ்டர்ஸ், வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, நான் எதிராளி இல்லை. உங்க அம்மா அப்பா பார்க்குற மகளுக்கு நான் எதிராளி இல்லை. பண்ணுங்க, சந்தோஷமா பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜெபம் பண்ணி அடையாளத்தை கேட்டு கண்டிப்பா திருமணம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சித்தத்தோட உங்க அம்மா அப்பா அவனுடைய சம்மதத்தோடு அது நடக்கணும். ஆனால் உங்கள் அம்மா அப்பா ஃபாலோ பண்ணுற அந்த ஒன்றை நீங்கள் இதுதான் எனக்கு முக்கியம்னு நினச்சி கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. ஆண்டவரே, உமக்குள்ள ஒரு பிள்ளை எனக்கு கிடைச்சா ஐ ஆம் ரெடி, நான் ரெடி. ஆமேன்னு சொல்லுங்கள். வரதட்சணை, இன்னொருத்தருடைய பணம் வேணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சு 10 பேருக்கு கொடுக்குற அளவிற்கு உங்களை வெற்றியாய் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி எழுப்பி நிற்கலாம்? நீ ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் இருக்குது. நான் அப்படியே உங்களை நிற்க வச்சே சொல்லி முடிச்சிடுறேன். அந்த வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் வாசிக்கலாம். 15வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 ராஜாக்கள் 3:15. இப்பொழுதும் ஒரு சுரமன்ற வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். சுரமன்றக்காரன் வாத்தியத்தை வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி 16வது வசனம். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும். கவனிங்க, நம்பர் 3. இந்த சம்பவத்தில் 3வது இவங்க சந்திக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு இப்ப தண்ணி வேணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ காற்றை பார்க்கிற, நீ மழையை பார்க்கிற, நீ மேகத்தை பார்க்கிற. அவங்க எல்லாருடைய கண்களும் அந்த 7 நாட்கள் வனாந்திரத்தில் சுத்தும் போது எதை பார்க்குது அப்படின்னு சொன்னா, ஒரு கருமேகம் வராதா, ஒரு இருட்டு மாதிரி ஒன்று வராதா, கொஞ்சம் அப்படியே குளிர் காத்தடிக்காதா? இந்த குளிர் காத்து அடிச்சிச்சுன்னா என்ன வரும்னு அர்த்தம்? ஓ, மழை வந்துடும். மழை வந்த உடனே நமக்கு என்ன கிடைக்கும்? தண்ணி கிடைக்கும், நம்ம பிழைச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன வரல? காற்றும் வரல. ஆனா இவங்களுக்கு என்ன தேவை? இவங்களுக்கு தண்ணி தேவை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலையும் உங்க பிரச்சனையை முடிக்கிறதற்கு ஒரு ஏதுவோ
ஒரு வாய்ப்போ இல்லைன்னா இது 10ன்னு சொல்ற ஒரு சூழ்நிலையோ இல்லாமல் இருக்கலாம். ஆனா உனக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாத. எதுவுமே இல்லைன்னாலும் அதிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தரால முடியும்ன்றத ஆண்டவர் உறுதிப்படுத்திட்டார். நீங்க காற்றை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்க மழையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு தேவை கேட்கல, உங்களுக்கு தேவை அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து இது நடக்குமா, இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், இது எப்படி செய்ய போறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ அதை எதையுமே பார்க்க வேண்டாம். எந்த நேரத்தில் எப்போ நடக்கணுமோ அந்த நேரத்தில் ஒரு உதவியை உங்களுக்காக அனுப்பி அதை செய்வது கர்த்தருக்கு. நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு லேசான காரியம் சொல்லுங்க. என் கர்த்தருக்கு அது லேசான காரியம். என் ஆண்டவர் அதை நிரப்புறதுக்கு வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் நிரப்பினார். முதல்ல பாத்திரத்தை கத்த நிரப்பினார். அடுத்து வேதம் சொல்லுது படக ஆண்டவர் நிரப்பினார். அடுத்து வேதம் சொல்லுது பள்ளத்தாக்க ஆண்டவர் நிரப்பினார். ஹலோ, நிறைய பேருக்கு பாத்திரம், நிறைய பேருக்கு படகு, நிறைய பேருக்கு பள்ளத்தாக்கு. சிலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, ஆண்டவரால படகை நிரப்ப முடியும், பாத்திரத்தை நிரப்ப முடியும், ஆனா பள்ளத்தாக்க. இந்த 3 அற்புதத்தையும் ஆண்டவர் எதுக்கு காமிச்சார் தெரியுமா? என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைன்னு நிரூபிக்கிறதற்காக தான் பாத்திரத்தையும் நிரப்பினாரு, படகையும் நிரப்பினாரு, பள்ளத்தாக்கையும் நிரப்பினாரு. இதுக்கு நல்ல அர்த்தம் சொல்ல போனா, 1 ரூபானும் அவர் 1 ரூபானாலும் அவர் தருவாரு, 1 கோடினாலும். சிலருக்கு 1 ரூபா தேவை, சிலருக்கு 1 கோடி தேவை. ஐயோ, ஜீரோ ரொம்ப பெருசா இருக்க. ரெண்டுமே அவருக்கு லேசான காரியம். ஆமென் சொல்லுங்கள். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அல்லேலூயா. வேகமா ஒரு 3 சம்பவத்தை மட்டும் சொல்றேன், எழுதிக்கிங்க. உங்களை ஃபினிஷ் பண்ணி அப்படியே அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரிப்ரேஷன் பண்ணி அது வந்ததை இப்படி சொல்லி முடிச்சுட்டு போனோம்னா அடுத்த வாரம் வேற இதுக்குள்ள போகலாம். ஒன்று, இந்த ஆண்டவர் நீங்கள் ஆண்டவரை நம்பணும், விசுவாசிக்கணும். உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய முடிவுகளை பார்த்து இதுக்கு மேலே எழும்ப முடியாதுன்னு நினைக்க வேண்டாம், நடக்காதுன்னு நினைக்க வேண்டாம். பாருங்க, 5000 புருஷர்கள், 5000 புருஷர்கள். நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல வாசிக்கும் போது சீடர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தெருவெல்லாம் போய் இருக்கிற கடையில எல்லாம் புரட்டி எல்லா சட்டிப்பானைகளையும் உருட்டினாலும் இத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், நாங்க எப்படி போய் வாங்கிட்டு வருவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க சட்டிப்பானையும் உருட்ட வேண்டாம், நீங்க சிட்டிக்கு போய் ஹோட்டலா தேட போக வேண்டாம். உங்கள்கிட்ட கேட்கல, சத்தமா சொல்லுங்க, உங்கள்ட்ட என்ன இருக்கு? அப்போ ஒருத்தர் ரொம்ப பெருமையா சொல்றாரு, எங்களிடத்துல 5 அப்பமும், அப்படின்னா ஜஸ்ட் 5 அப்பமும் 2 மீனுமே இல்லாம ஒண்ணுமே. ஆண்டவர் உடனே என்ன சொல்றாரு தெரியுமா? கொண்டு வாங்கப்பா, அது போதும்பா. நம்ம நிறைய பேர் இதே சீடர்களை மாதிரி தான் நீங்க இருக்கிறீங்க. என்னைக்கு சம்பாதிக்கிறது, என்னைக்கு வீட்டை கட்டுறது, என்னைக்கு கடனை கட்டுறது, என்னைக்கு முன்னேறது, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் 50 வருஷம் ஓடினாலும் முடியாது, நான் 100 வருஷம் உயிரோடு இருந்தா கூட இதை முடிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது கர்த்தரின் பார்வைக்கு. நம்புறீங்களா? காற்றையும் காண மாட்டாய். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவரே, எங்கிட்ட இருக்கிறது இவ்வளவு தானே இருக்குது, ஜஸ்ட் இது ஒரு வயலு கூட பத்தாது, இது ஒரு குழந்தை சாப்பாடு. அங்க புருஷன் மட்டும் 5000 பேர் நிக்கிறாங்களே, அவங்க ஒருத்தருக்கு கூப்பிட வச்சா ஒரு மூளை ஏற்கனவே 2 நாள் சாப்பிடாம இருக்காங்களே, என்னத்துக்கு ஆகும்? ஆனா ஆண்டவர் 5000 பேருக்கு கொடுத்தது மட்டும் இல்ல, மிச்சம் எடுக்க செஞ்சாரா? மிச்சம் எடுக்க செஞ்சாரா? நீங்க சொல்லுங்க, நான் நம்புறேன். இப்போ 2வது ஒரு சம்பவத்துக்கு வருவோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டாம், 5வது வசனத்தை வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்து, அவரிடத்தில் போய் பிள்ளையுடனே கதவை பூட்டி பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவன் அவைகளில் வார்த்தான். இப்போ தீர்க்கதரிசியினுடைய மனைவிக்கு கடன்,
தீர்க்கதரிசியை சந்திக்க போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, என்ன பிரச்சனைமான்னு கேட்குறாரு. இல்லை, கடன் ரொம்ப ஜாஸ்தியாச்சு, நீங்கள் ஏதாவது பணம் கொடுத்து உதவிங்கன்னு நான் வந்தேன். கடன் வாங்கினவன் என் 2 பிள்ளைகளையும் விலைக்கு வாங்குற அளவுக்கு வட்டி சேர்ந்து போச்சு. இப்போ எப்படி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்தால் என்ன எதிர்பார்ப்பீங்க? சரி, தீர்க்கதரிசி ஏதாவது கொடுத்து கொஞ்சம் கடனை அடைச்சாருன்னா, இவர் மாறி அவரிடத்துல என்ன கேட்குறாருன்னா, உங்ககிட்ட என்ன ஏயா, என்கிட்ட இருந்தா உங்ககிட்ட நான் ஏன் வரேன்? நம்ம அப்படி தானே சொல்லியிருப்போம். என்கிட்ட இருந்தா எனக்கு கொடுக்க தெரியாதோ, இவர் பெரிய கண்டுபிடிச்சு சரி உங்ககிட்ட என்ன இருக்கு. உடனே அந்த அம்மா சொல்லுது, கடன் இருக்குது எவ்வளோ பெருசு தெரியுமா? 2 பிள்ளைகளையும் மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு கடன். என்கிட்ட இருக்கிறது என்ன தெரியுமா? தோசை சுட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் எண்ணெயே அல்லாமல். உடனே தீர்க்கதரிசி சொல்றாரு, போதுமே, இது போதுமே, இது ரொம்ப பெருசுமா, இது ரொம்ப பெருசுமா, கொண்டு வா, ஜெபம் பண்ணி நீ போய் பக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய வெறும் பாத்திரங்களை வாங்கி நீ ஊத்து, உனக்கு எவ்வளவு தேவையோ உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நடந்துச்சா? கேட்கல? அப்புறம் ஏன் உங்களுக்கு பயம்? அப்புறம் ஏன் உங்களுக்கு விசுவாசம் குறையும்? அப்புறம் ஏன் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை? கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா செய்வார், நிச்சயம் நடக்கும். அதை உங்க கைகள் பார்க்கும். இந்த ஃபெய்த்தை தவிர ஒண்ணுமே இல்லை பாஸ்டர். போதும், அந்த விசுவாசம் உலகத்தை அசைச்சிரும். அந்த ஒரு விசுவாசம் சகலத்தையும் கொண்டு வந்து சேர்த்துரும். அந்த விசுவாசம் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணும். ஆமே, நம்புறீங்களா? இப்போ 3வது ஒரு சம்பவம் நடக்குது. நீங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசி நடந்தே வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு அம்மா என்ன பொறுக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க? விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. சோ விறகு பொறுக்கின அம்மாட்ட இவர் ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி. இந்த வசனத்தை வாசிங்களேன். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அடுத்து வாசிங்க. இப்ப இவர் என்ன கேட்கிறாருன்னா, கொஞ்சம் தாகம் எடுக்கிறதுனால விறகு பொறுக்கிட்டு ஒரு அம்மாவை பார்த்து, அம்மா கொஞ்சம் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வருவியா அப்படின்னு சொல்றாங்க. உடனே தண்ணி தான் இலவசமா இருக்கிறது, அது நிறைய இருக்கு, அதை வச்சு என்ன பண்ண முடியும், அதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அவ விறகு பொறுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு இப்ப தண்ணி எடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, திரும்புறாங்க. உடனே அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி நீ கொண்டு வர போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும், நீ வரும்போது பசிக்குதுமா கொஞ்சம் தோசையும் சுட்டுட்டு வாமா. அப்போ முன்னாடி சொன்னது ஓகேப்பா, தண்ணி நிறைய இருக்குது, தண்ணி இலவசம், அது எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா 2வது நீ ஒண்ணு கேட்டியே, தோசை. அவங்க உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் இந்த விறகு பொறுக்க வந்தது 1 வாரத்துக்கு சமைக்கிறது கிடையாது, 1 மாசத்துக்கு சமைக்கிறது கிடையாது. இந்த பஞ்சத்துல எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டோம். இப்ப லாஸ்டா என்ன இருக்குது, கொஞ்சம் மாவு இருக்குது. அத இது எத்தனை நேரத்துக்கு பத்தும்னா, லாஸ்ட், கடைசி, முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல பஞ்சம் இருக்குது, கேட்டா கூட இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, சரி பரவாயில்ல, உங்ககிட்ட எத்தனை தோசைக்கு இருக்குதோ கொண்டு வந்துரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா விசுவாசம் ரொம்ப பெருசு. அதான் உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு கர்த்தருக்கு பிரியமா உங்கள்கிட்ட இருக்கணும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு ஏதாவது கர்த்தர் பிரியப்படுற மாதிரி ஒண்ணு உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல பஞ்ச காலத்துல தன்னுடைய பிள்ளையும் வீட்டில் இருக்கிறான், லாஸ்டா சுட போற அந்த மாவை இன்னொரு ஒருத்தர் கேட்கிறாருன்றதுக்காக சுட்டு கொடுக்கறது சுலபம் நினைக்கிறீங்க? சொல்லுங்க, சுலபமா? சுட்டு கொடுக்க முடியுமா நம்மளால? போயா, எனக்கு என் பிள்ளை அடுத்த நேரம் அழுதாய் கொடுக்கறதுக்கு இல்லை. ஆனா இந்த அம்மா பாருங்களேன், எனக்கு இல்லாட்டி கூட பரவாயில்லைங்க, ஊழியக்காரர் நீங்க சாப்பிடுங்க,
நீங்க எனக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. அந்த மனசு ஆண்டவர் இல்லைன்னா வராது. எல்லாரையும் தூக்கி எடுத்துட முடியாது. இந்த ஒரு ஃபெய்த் பஞ்சகாலம் முழுவதும் கர்த்தர் மா பிசைகிற தொட்டிய ஆசீர்வதிச்சு. இப்ப சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனையை மாற்றும். இந்த சம்பவத்திலிருந்து மூன்றாவது கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறது, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா நம்பிக்கையும் அற்று போனாலும் ஆண்டவருடைய அற்புதத்திற்கு கண்டிப்பாக குறைவே இல்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். நான் நம்புறேன் ஆண்டவரே, என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு ஃபெய்த், என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு விசுவாசம், என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு பரிசுத்தம், என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு ஆராதனை, ஏதோ ஒண்ணு பிரதர், ஏதோ ஒண்ணு. அந்த ஒரே ஒரு நல்ல குணம் உங்களை ஆண்டவரை உங்களை விட்டு போகிறதற்கு பண்ணாது. என் மகனை இன்னும் இன்னும் உங்களை விட்டு கர்த்தரை உங்களை விட்டு போகிறதற்கு பண்ணாது. ஓ நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. சொல்லுவோம், நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன் பொறுத்திருப்பேன் பொறுத்திருப்பேன், உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன், உம்மேல் நம்பிக்கை வைப்பேன். காரியம் நீதிமான்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் உன்னை திரும்ப திரும்ப சொல்லுவோம். நீதிமான்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் உன்னை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டே, நித்தம் செய்ய எனக்கு உண்டே. சத்தமா பாடிட்டே கர்த்தருடைய பெரிய ஆறுதல் வருது, கர்த்தருடைய பெரிய ஆறுதல் வருது. எனக்கு உண்டு, காத்திருப்பேன் காத்திருப்பேன் பொறுத்திருப்பேன் பொறுத்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன் பொறுத்திருப்பேன் பொறுத்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன். காரியம் வாய்க்கும். நிறைய பேருடைய இருதயம் உடைஞ்சு போயிருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். பாஸ்டர், உண்மையிலே இந்த சத்தத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நான் கேட்ட ஒரே ஒரு பெரிய கேள்வி, என்ன வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை இது? காலம் முழுக்க நான் பாடுபட்டாலும் யாரையுமே கரை சேர்த்தவே முடியாது போல தெரியுது. என்ன வாழ்க்கை பாஸ்டர் இது? எனக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எத்தனை பேர் உதவி செஞ்சாலும் முடியாது பாஸ்டர். என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் என்ன பாஸ்டர் பண்ணுவேன், நான் என்ன செய்வேன்? கார்ல படுத்து தூங்குறேன் பாஸ்டர், நானு தங்குறதுக்கு வீடு கூட இல்லை. அனாதைன்றது என்னன்னு எனக்கு தான் பாஸ்டர் தெரியும். வீடு இருந்து கூட என் வீட்டில் என்னால தூங்க முடியல பாஸ்டர். சாப்பாடு முன்மாடி இருந்து கூட நிம்மதியா என்னால சாப்பிட முடியல பாஸ்டர். காலம் ஓடுது, வருஷம் ஓடுது. ஆனா என் கையை பார்த்தா
என் சரீரத்தினுடைய பலனும் குறைஞ்சு போகுது. எனக்குள்ள நிறைய அவநம்பிக்கை இருக்கு. ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி, எனக்கு அப்பா இருக்காங்களா, அம்மா இருக்காங்களா, எனக்கு சொந்தம் இருக்குதா, எனக்கு படிப்பு இருக்குதா, எனக்கு திறமை இருக்குதா? ஒண்ணுமே இல்லையே. என் வயசுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? என்னென்னமோ நினைவு உங்களை அப்படி சுற்றி சூழ்ந்திருக்கும் போது, இன்னைக்கு இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்காகவே பக்கத்துல வந்து, மகனே மகளே, அவ்வளவு கடனையும் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தானப்பா இருந்துச்சு, கொஞ்சம் எண்ணெய் தானப்பா இருந்துச்சு. பஞ்சகாலம் முழுவதும் போஷிக்க பண்றதுக்கு அந்த கொஞ்சம் மாவு தானப்பா இருந்துச்சு. தேங்க்யூ ஜீசஸ். உன்னை பெருக பண்றது எனக்கு லேசான காரியம் தானே. ஏன் உன்னை உயர்த்த முடியாதா? எங்கிட்ட இல்லையே ஆண்டவரே, எங்கிட்ட எதுவுமே இல்லையே ஆண்டவரே. உங்கள்கிட்ட இல்லைன்னா என்ன? கர்த்தர் தான் வாக்கு கொடுத்தார்ல, காற்றை காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்க தண்ணீரால நிரப்ப பண்றதற்கு அவரால முடியும். அவர் பாத்திரத்தையும் நிரப்புவார், அவர் படகையும் அவர் நிரப்புவார். ஓ ஹalleluya. அவரால நிரப்ப முடியாதது ஒன்றுமே இல்லை. கைகளை தட்டி சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பாத்திரத்தை நிரப்புகிறவர், உங்களால படகை நிரப்ப முடியும், உங்களால பள்ளத்தாக்கை நிரப்ப முடியும்பா. எல்லாமே லேசான காரியம். இந்த செய்தியில நிறைய பேரை கர்த்தர் தட்டி உயிர்ப்பிக்கிறத நான் பார்க்கிறேன். நிறைய பேருக்கு நம்பிக்கை ஊற்றுறதை நான் பார்க்கிறேன். நம்பிக்கையே இல்லாத உனக்கு, நம்பிக்கை எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போன உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு இந்த ஊழியக்காரன் மூலமாய் வருகிறது. இல்ல, கர்த்தர் உங்களை தட்டி கொடுக்க விரும்புறாரு, உங்களை உற்சாகப்படுத்த விரும்புறாரு. உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை ஊற்றுறதற்கு இதோ இயேசு வர்றாரு. ஓ ஹalleluya. நன்மை செய்ய ஒருவர் உண்டே, நித்தம் செய்ய எனக்கு உண்டே. நன்மை செய்ய நித்தம் செய்ய எனக்கு உண்டே. காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மே நம்பிக்கை வை. காரியம் பேசுறவங்க எல்லாம் அப்படியே பேசுங்க. அது நிறைய பேருடைய கண்ணுக்கு ஆச்சரியமா மாற போகுது. அதை பார்த்து நிறைய பேர் பிரமிக்க போறாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு நிறைய பேர் கேட்க போறாங்க. இது எப்படி உனக்கு வாசிச்சுன்னு கேட்க போறாங்க. அப்போ நீ எழுப்பி நின்னு சொல்லுவ, இது உண்டானது என்னாலே உண்டானது அல்ல, இது கர்த்தருடைய ஈவு. பாத்திரத்தை நிரம்ப பண்ணினவர், படகை நிரம்ப பண்ணினவர், என்னுடைய பள்ளத்தாக்கையும் நிரம்ப பண்ணினார். கைகளை தட்டி வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் நல்ல ஜெபம் பண்ணுங்க. உன் எதிர்காலத்தை கர்த்தர் நன்மையினால நிரப்ப போறார். மகளே, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. மகனே, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. இல்ல உன் பலவீனத்தை பார்க்காத, உன் குறைவை பார்க்காத. ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய மேன்மையை வச்சிருக்கிறாரு, உனக்கு ஒரு பெரிய தகுதியை வச்சிருக்கிறாரு, உனக்கு ஒரு பெரிய உயர்வை வச்சிருக்கிறாரு. கையை மட்டும் மேல உயர்த்தி சத்தமா அப்பான்னு, எஸ் எஸ் எஸ், சத்தத்தை உயர்த்தி வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க அப்பான்னு கூப்பிட்டு, எஸ் 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 எஸ். எங்கிட்ட பரிசுத்தமே இல்லையே, எங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, எங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே,
எங்க அப்பா இருந்திருந்தா கதை வேற பாஸ்டர், என் அம்மா இருந்திருந்தா கதை வேற பாஸ்டர், எங்க தாத்தா இருந்திருந்த கதை வேற பாஸ்டர். ஆனா என்ன நேசிச்சவங்க என்னமோ தெரியல, எல்லாருமே என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களே. எனக்கு உதவி செய்யறவங்க நிறைய பேர் என்னை விட்டு போயிட்டாங்களே. ஏன் ஆண்டவருக்கு என் மேல கோவமா? எனக்கு உதவி செய்ய வர்றவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை? எனக்கு உதவி செய்யணும்னு இருக்கிற அவங்களையும் என்னை விட்டு பிரிச்சாருன்னா யார் எனக்கு இருக்கிறாருன்னு நீங்க கேட்டீங்கல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன் அப்பாவை விட அதிகமா நான் உனக்கு செய்ய மாட்டேனா? உன் அம்மாவை விட நான் உனக்கு அதிகமா செய்ய மாட்டேனா? தாவீதுனுடைய அப்பாவை விட அவனுக்கு அதிகமா செஞ்சது கர்த்தர். உங்க அப்பாவை விட, தாத்தாவை விட, அம்மாவை விட, உன்னை நேசிக்கிற அந்த நபரை விட உனக்கு நிறைய செய்கிற தகப்பன் உண்டு. கையை உயர்த்தி நீங்க எனக்கு போதும்னு. ஜீசஸ் நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய, திரும்ப திரும்ப நன்மை செய்ய, நன்மை ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு. சொல்லுங்க, நன்மை செய்ய நீர் உண்டு, நன்மை செய்ய நீங்க உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன் பொறுத்திருப்பேன் அவர் மேல். கர்த்தருடைய ஒரு பெரிய அனாயிண்டிங், ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு பெரிய பலத்த காற்று, ஒரு பெரிய பிரசன்னம் நிறைய பேருடைய தலையெழுத்த மாத்துறதுனா இன்னைக்கு தான் உங்களுடைய ரட்சணைய நாள், இன்றைக்கு தான் உங்களுடைய மாற்றத்தினுடைய நாள். எஸ் எஸ் டைரக்டா உங்களுடைய குரல் டைரக்டா பரலோகத்துக்கு போய் சேருது, கர்த்தரிடத்துல போய் சேருதை நான் பார்க்கிறேன். ஸ்பெஷலா எஸ்பெஷலி வாலிப தங்கச்சி தம்பியினுடைய குரல் டைரக்டா ஏசப்பாட்ட போய் சேருதை பார்க்கிறேன். உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கு கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு. கைகளை உயர்த்திட்டு சொல்லிட்டேன், ஏதோ ஒரு விதத்துல எஸ் நீ பாடணும்னு அவசியம் இல்லை, நீ ஜெபம் பண்ணா போதும், நீ பிரேயர் பண்ணா போதும். ஜீசஸ் ಶೇಕಲರೋದೋಲ ರಿಂದಲರೋತನ ಮೌರಗದಲ ಶಿಗರಲಬೋದಲಕ ರಿದಲರಂ ದನೋರಕದ ரிதலரம் தனோரக்கதரம். உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், திருச்சபையில் இருக்கிறவங்க, இன்னும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை அவங்கள தொற்றுட்டு ஆண்டவரே, உங்க இறக்கம் அவங்கள தொற்றுட்டு ஆண்டவரே, நீங்க ஆச்சரியமா நடத்துங்க.